வணக்கம். நான் குருஜி இளம் பேசுகிறேன். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து வரும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதாவது கடகம் என்பது குருவோட உச்ச வீடு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி வரும். இதனால பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் ஓரளவு நல்ல பலன்களே தான் நடக்குது. ஆனால் குறிப்பாக கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய யோக காலம். இந்த பயிற்சியால் இந்த 3 ராசிகளுக்கும் கல்வி, வேலை, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், பணவரவு, சொத்து சேர்க்கை ஆகியவற்றில் அதிக முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தடவை உச்சகுரு, அதிசார குரு, வக்ரகுரு 3 சேர்ந்து வரப்போகுது. அது என்ன அதிசார குரு? வக்ரகுருன்னா உங்களுக்கு தெரியும், பின்னோக்கி செல்வது, அதாவது பேக்வேர்டு மூமெண்ட். அதிசாரம்னா முன்னோக்கி செல்வது, ஃபார்வேர்டு மூமெண்ட். அக்டோபர் மாதத்திலிருந்து குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போய் மறுபடியும் ஜனவரி மாதம் வக்ரம் பெற்று மறுபடியும் கடகத்துக்கு திரும்புவார். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கிரகமும் பின்னோக்கி போகிறதெல்லாம் இல்லை, வேகமாக போகவும் போகாது. அது மாதிரி தெரியும், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் ஒன்றா போகிறப்போ, ஒரு ட்ரெயின் வேகமாக போகிறப்போ நம்ம ட்ரெயின் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், அது பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அப்படிலாம் முன்னாடி பின்னாடிலாம் போகாது. அது கிரகங்களோட வேகம், அப்புறம் அவங்களோட கோணம், இதனால் நமக்கு அப்படி தெரியுது. ஸோ அதுதான் அதிசாரம், வக்ரம், நார்மல் மூமெண்ட். இது 3 காரணம் அதுதான். ஸோ ஜனவரி மாதம் வக்ரகுருவாகி மறுபடியும் கடகத்துக்கு திரும்புவார். இதில் என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே அஷ்டம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபரிலிருந்து அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. அக்டோபரில் குரு அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு செல்கிறார். இதனால் பலருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரலாம். உலக அளவிலும் வேகமான மாற்றங்கள் வரலாம். திடீர் அரசியல் மாற்றங்கள், பொருளாதார ஏற்ற இறக்கங்கள், மக்கள் மனநிலையில் மாற்றம், பதவி உயர்வு மற்றும் திடீர் பண வாய்ப்புகள், பல விஷயங்கள் திடீர்னு நடக்கலாம். அக்டோபரில் சிம்மத்துக்கு சென்ற குரு 2027 ஜனவரியில் மறுபடியும் கடகராசிக்கு திரும்புகிறார் வக்ரம் பெற்று. அதாவது அப்படி வக்ரம் பெற்று கடகராசிக்கு திரும்பும்போது நான் ஏற்கனவே சொன்ன மற்ற 3 ராசிகளுக்கு விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் வரும். பழைய உறவுகள் மீண்டும் இணைக்கப்படலாம். நின்று போன விஷயங்கள் மீண்டும் தொடங்கலாம். எனவே குரு பயிற்சிற்காக காத்திருங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.